ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்களை எப்பவுமே நான் என்னோடய ப்ரேயர்ஸில் வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு விளக்கு பூஜைக்காக கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 பேராட்டும் வந்துட்டு பூஜையை ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திருவிளக்கு பூஜை பார்த்திங்கன்னா நம்ம கோவில்லையும் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். எப்போவுமே ஆடி மாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோவிலில் வந்துட்டு விளக்கு பூஜை வந்துட்டு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு நம்மளால் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக கலந்துக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. அப்படி எங்களால் கலந்துக்க முடியலைங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் வீட்டிலையே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அதாவது விளக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் வீட்டில் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, திருவிளக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னலாம் எடுத்து வச்சுக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவிளக்கு. இந்த திருவிளக்கும் சரி, அதே போல் நம்ம பூஜை செய்கிற பாத்திரமும் சரி, இது வந்துட்டு பித்தளை, வெண்கலம், அப்படி இல்லைன்னா வெள்ளியிலானதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோலம் போடுறதுக்காக பச்சரிசி மாவு, இதை எடுத்து நீங்கள் முன்னாடி கோலம் போட்டுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாழை இலை வந்துட்டு நுனி இலையாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை அரிசி. இந்த பச்சை அரிசி தான் வந்துட்டு வாழை இலை மேலே போட்டு அதன் மேலே தான் வந்துட்டு அந்த குத்து விளக்கை வைக்கணும். இந்த பச்சை அரிசி பார்த்திங்கன்னா விளக்கு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிள்ளையார் செய்கிறதுக்காக. அடுத்தபடியாக சந்தனம், குங்குமம், இது வந்துட்டு விளக்கில் வந்துட்டு பொட்டு வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா விளக்கை சுற்றிலும் பூ சுற்றி விட்டுருங்க. மேக்ஸிமம் நுனியில் வைக்காதீங்க. ஏன் நுனியில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சில கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றும் போது அந்த தீபமும் நுனியில் இருக்க பூவுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா பூ வந்துட்டு கரிஞ்சிரும். அந்த மாதிரி பூ கருகக்கூடாது விளக்கு ஏற்றும் போதுங்கிறதுக்காக தான் நுனியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உதிரி பூக்கள் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் அரிசி, அதாவது அக்ஷதை சொல்லுவோம் இல்லையா, பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக விளக்குக்கு ஏற்ற வேண்டிய எண்ணெய், நீங்கள் வந்துட்டு பியூர் நல்லெண்ணெய் கிடைச்சாலும் ஓகே, அப்படி இல்லைனாலும் வந்துட்டு நெய், சுத்தமான நெய் எது கிடைச்சாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு திரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த திரி வந்துட்டு நம்ம 5 பக்கமும் ஏற்றலாம். ஒரு சிலர்லாம் கேட்பீங்க, ஒரு பக்கம்தான் தீபம் ஏற்றணுமா இல்லை வந்துட்டு எப்படின்னு கேட்பீங்க. மேக்ஸிமம் 2 முகம் ஏற்றணும். இதுக்கான மீனிங் நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்றிக்கோங்க. இப்போ 2 முகம் ஏற்றுனீங்கன்னா குடும்ப ஒற்றுமை பெருகும்னு சொல்லுவாங்க. 3 முகம் அப்படின்னா புத்திர சுகம் கிட்டும். 4 முகம் ஏற்றினீங்கன்னா பசு, பூமி, செல்வம் கிட்டும். இதுவே 5 முகம் ஏற்றினீங்கன்னா அனைத்து நலன்களும் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு 2லேருந்து 5க்குள்ளே நீங்கள் எத்தனை வேணாலும் ஏற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, தீப்பெட்டி, வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், நெக்ஸ்ட்டு வந்துட்டு கற்பூரத்தட்டு, அந்த ஊதுபத்தி நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. தூபக்கால், ஒரு குட்டி விளக்கு அப்படியே வந்துட்டு விளக்கில் தீபக்காலில் ஏற்றுறதுக்காக. அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பூஜைக்கான மணி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குட்டி தட்டு, தாம்பலம், அப்புறம் நாம் உட்காரத்துக்கான வந்துட்டு சிறிய விரிப்பு, அப்படி இல்லைன்னா மனை இருந்துச்சுன்னா மனை எடுத்து வச்சுக்கோங்க. நெய்வேதன பொருட்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களால் என்ன அவைலபிளாக இருக்கோ, உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க. பழம் வச்சுக்கலாம், பால், வெல்லம், கற்கண்டு, சர்க்கரை பொங்கல், சுண்டல், இதில் நம்ம எதை வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். சப்போஸ் எல்லாமே நம்மளால் செய்ய முடியினாலும் ஓகேங்க. இது வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்க வேண்டிய விஷயங்கள். இது எல்லாமே கண்டிப்பாக ப்ரிப்பேர்டாக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த இடத்துல இருந்து எழக்கூடாது. அதுக்காக தான் முன்னாடியே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட் நாளே, அதாவது இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமையே வந்துட்டு விளக்கு, அப்புறம் வந்துட்டு அந்த பாத்திரங்கள், நம்ம பாத்திரம்லாம் சொல்லலாம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ வியாழக்கிழமையே பிஃபோர் 6 o'clock இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவிளக்குக்கு பொட்டு வச்சுருங்க. அதே போல் வந்துட்டு பூ சுற்றி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நுனி வாழை இலையை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு.
இப்போ நம்ம பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழை இலை மேலே வந்துட்டு அந்த பச்சரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சமமாக பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த திருவிளக்கு எடுத்து இது மேலே வச்சிடலாம். அதாவது திருவிளக்கு பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த திருவிளக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வாழை இலை மேலே இருக்க அரிசி மேலே அழகாக அப்படியே வந்துட்டு உட்கார வச்சிடலாம். நீங்கள் அந்த திருவிளக்கு அசையாத மாதிரி வைக்கணும், ஆடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டோன்னா அந்த விளக்கு வந்துட்டு நம்ம பூஜை முடிக்கிற வரைக்கும் எதுவுமே ஆடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றுங்க. இன்றைக்கின்னு இல்லைங்க, எப்போ நீங்கள் தீபம் ஏற்றினாலும் ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க. அவருக்கு கண்டிப்பாக பொட்டு வச்சு விடுங்க. அவருக்கு மலர் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரோட தலையில் வைக்காமல் பாதத்தில் வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா தலையில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் பிள்ளையார் உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் எவ்வளோ தான் சொன்னாலும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஈவன் நானே வீட்டில் செய்யும் போது பார்த்திங்கன்னா திருவிளக்கு பூஜை புத்தகம் வாங்கி தான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி திருவிளக்கு பூஜை புத்தகங்கள் கிடைச்சா அதை வாங்கி ஃபாலோ பண்ணி பாருங்கள். செல்வத்துள் உயர்ந்த 16 வகை செல்வங்களாகிய நிலையான கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வராத நட்பும் நன்றாத வளமையும் குன்றாத இளமையும் பழோப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் மகாமாயாயை நமஹ. ஓம் ஜகத்ஸ்ருஷ்யாதிகாரண்யை நமஹ. ஓம் பிரம்மாண்டகோடி சம்ஸ்தானாயை நமஹ. ஓம் காமின்யை நமஹ. ஓம் கமலாலயாயை நமஹ. ஓம் காத்யாயன்யை நமஹ. ஓம் காலலிங்காயை நமஹ. ஓம் காலசிம்ஹாரகாயை நமஹ. ஓம் என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம். இச்சையாகும் உச்சரிக்கும் சிற்சபைக்கு மங்களம். தாழ்வில்லாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்விலே வளங்களும் உன் வாழ்விலே வளங்களும் பக்தியில் கசிந்து வந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர் கரேரவோர பாக்கியங்கள் மேன்மையும் என்று போங்க என் கரத்தில் இயற்கையான தந்து ஞான மூர்த்தியாய் கருத்து வைத்த சக்தியாம் நாமகீதனம் வளர்ந்து நாடெல்லாம் செழிக்கவும் வேறில்லாத இன்பம் கொண்டு வீடெல்லாம் விளங்கவும் ஞானதீபம் ஏற்றி என்று நாமகீதம் பாடுவோம். தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். இந்து தர்மம் வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம்.